நீ தள்ளி அழகிய இந்தாம்மா என்னன்னு கேட்ட 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் எட்டு வைக்கிறோம் 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கணும் 1000 படிக்கு வெளியே வைக்கிறோம் செருப்புக்கு சமமான செருப்பு பிரிஞ்சு விடுமா செருப்பு பிரிஞ்சு விடு கேட்ட கேட்கலாமா கேட்கலாமா அது என் சக்காலத்தில் வாயவா என்ன பாவம் செய்த நீ ஒரு பாவம் செய்யடி பாய் அப்படிப்பட்ட பாய் ஓடுது சக்காலத்தை பத்தி போட்டு பொன் போடல இந்த பொன் போடல யாருக்கு சொத்து யார் அப்பா அப்படி சொத்து அவுத்து அது நீ நல்லடா போட்டு விடுனா நீதான் என்ன அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க சக்காலத்தை பத்தி போட்டு இப்படிப்பட்ட கொடுமை தள்ளி இருக்கிறம்மா நான் என்ன போவேன் எனக்கு யாருமா தெரியும் அம்மா பாதை மாறி போகும் பாதை கேட்டு எழுந்து ஆசை திருத்தேரினாலும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை இங்கு மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து
கேட்டு எழுந்து ஆசை கோடி சிறு தேரில் நாடும் அமர்ந்தே ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை இன்று முதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து டேய் யாரா வந்துடா அந்த அம்மா ஒரே பொண்ணு இளவரசி நாட்டுக்கு நகை நட்டு அவங்க அப்பா அம்மா போட்டுறாங்க அவங்க அண்ணன் தம்பி எடுத்து போட்டாங்க சம்பாதிச்சு உங்க அம்மா எங்க போய் ஓடிச்சது மொத்தத்தை கேட்டி கொடுந்து சவுகு தோப்பு கரும்பு தோப்பு பலா தோப்பு மாந்தோப்பு கலாய் பூசுறவன் பானிபூரி விற்கிறவன் பில்டிங் கட்டுறவன் ஒரு இந்திகாரனை கூட விட்டு வைக்கிறதுக்கு கிடையாது. அவ்வளவு உழைப்ப உழைக்கிறாங்க அம்மா உழைப்பு எங்க அம்மா. உங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்காடா எங்க அம்மா உங்க அம்மாவுக்கு ஆ? இல்லப்பா. ஐயோ. யாரு? ஏய், யா. இங்க வாடா. அதுதான் பழகுறியா? அதுக்குதான் பழகுறியா? கலை போட்டு யாரு பண்ண? தென்னை தொப்பு, உளியா தொப்பு, தழுவு தொப்பு, கருப்பு தோட்டம், கலாய் போட்டுறேன், இந்துக்காரனுக்குலாம் இவனுக்கு கூட்டி போட்டு பையன் யார் தேவடியா? யாரு தேவடியா? தேவட போன போய்யா தேவசம் கொண்டு போய்யா என்ன பார்த்து தேவடியா பாதி சௌரியால சொன்னா சௌரியா நம்மள பாதி சௌரியான்றான். அடி ஊர்ல உழைச்சவள ஓட கலந்து போட்ட பையன் யாரியா? நீடா நானே. நீடா நானே. நீதாடா அடி நாதர் யார் நாதரியா? நாதர் பையா. ஏய், என்ன பார்த்து நாதர் சொல்றா? நாதருக்கு 4 மரம் விட்டு வந்தாடா. நாதர் பையா. நாதர் பனாதி அனாதி தட்டி போட்ட யாரும் திருப்பி போட்ட பையா. யாரு போட்டா? நம்ம போட்டியா? நம்ம போட்டியா? நீதன போட்ட போட்டிலே போட்ட பொறுக்கட்ட மஞ்சா போட்ட என்ன யாரு நீனவா? ஐயோ அடிச்சே அப்படியா? போட்ட பையா. என்னடா அம்மா வார்த்தைக்கு சொல்லுது கம்பெனியே ஒரு 2 வருஷமா டவுட்டா தான் இருக்குது. இவன் ஆம்பளை அம்மா நீ ஆம்பளா நீ ஆம்பளா 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 கொடி முழு போட்ட காது பிஞ்சு போடு பையா. என் கிட்ட வச்சுக்கிட்ட பையா காது என்ன ஆவணி கிடையாது. முடிச்சு போடு முடிச்சு தெரிஞ்சுக்க. அதுதான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு வந்துக்கிறேன். குடிக்கூடாதுல்ல. அதுதான் ஒரு பக்கம் புடி. ஏய் அவன் எங்க 2 நாள் கண்ணை மூடலடா அவன். அப்பா பஜாரோ இல்ல 2 நாள் கொடுக்க நல்லா உக்காந்து மூச்சின்னு சுத்திருந்தாமா. இன்னைக்கு என்னவோ கோழி ஆபே வச்ச கோழி உறங்குற மாதிரி உறங்குற மாதிரி அது அந்த துக்கத்திலே இருக்குது உனக்கு மனசு ஓட்டி போகுது. விட்டாங்க அவன் பாரு அப்படின்னு ஏழு வீட்டுல உறங்குற மாதிரி கவுந்து போடுமே அப்படியே கடலே அவ்வளோ விஷம் முடிச்சுட்டாங்க. நைட்டு சாப்பாடு கூட சாப்பிடலாமா சொல்ல மாட்டான். அவன் சொல்றான் அவன் பாத்ரூம் போறான்னு சொல்லிக்கிறான். அவன் சொன்னான் இந்த போட்ட ஏன்பா 3 நாளைக்கு லீவ் கொடுத்து ஏன் எலெக்ஷன் அன்னைக்கு விட்டா என்ன
3 நாளைக்கு லீவ் விட்டு வந்து 3 நாளைக்கு leave விட்டானா? 3 நாளா லீவுன்னு சொன்ன உடனே உடம்பு குஞ்சு போயிடுச்சுமா நைட்டு. அப்படி நோவு போயிட்டோம் உடம்பு நம்ம அப்படியே எப்படியா கேட்கல பதில் சொல்ல மாட்டி விட்டு போயிட்டாங்க. எப்படியா கேட்கல செல்லட்ட ஏய் லிங்கி அந்த கடையில் போயிருந்தா. ஏய் லிங்கி அந்த கடையில் போயிருந்தா வாங்க. பெங்களூர் போறேன்னு சொல்லி நான் போவே கூடாது, இங்கே முடிச்சேன் எல்லாம். ஐயோ வதண்டா நீ அப்பா நீ ரெண்டாங்க தாண்டா என்ன டேய் பையா மொத்தம் வாங்குறிய எங்க எடுத்து வைக்கிறா? இந்த கம்பெனி யாரு? என்ன பாரு உனக்கு உனக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க? எவ்வளவு வாங்கிக்கிறேன்? கம்மியா தான் வாங்கிக்கிறேன். கம்மியா ஒரு 1.5 லட்சம் வாங்கியிருப்பியா? ஒரு 2, 2.5, ஒரு 3 லட்சம், ஒரு 50,000, ஒரு 25, 10,000, 5,000, 1000 ரூபாய். அப்ப எவ்வளவுதான் வாங்கிக்கிற? 8 லட்சம் இது கம்மியான பணம். கம்மியான பணம் கொடுத்துருக்காங்க அவனுக்கு. பையன் கம்மியான பணம் கொடுத்துருக்காங்க. கம்மியான பணம் இவன் பொவிச கூட கொடுக்கணும். எப்படி இவனுக்கு யாரும் ₹1 கொடுப்பாங்களா? இவனுக்கு பிச்சைக்கார பையனுக்கு இந்த இடத்த பையன் கொடுப்பாங்க. பாய் 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 8 லட்சம் வாங்கிக்கிறேன்ல. அதுல எவ்வளவு சம்பளம்? எவ்வளோடா? 2,500 ரூபாய். நல்ல கதை கதை கம்மிதான். 2,500 ரூபாய் சம்பளம். 2,500 ரூபாய் சம்பளம் வாங்குறானா? ஒரு பொருள் விடுறதில்ல. ஒரு மஞ்சள், குங்குமம், தேங்காய், கற்பூரம் வச்சு வாழைப்பழம், வெத்தப்பாக்கு, எலுமிச்சு பழம், இந்த நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது மட்டும் இல்லாத இந்த கல்யாண பூசிங்க பூராக்கு மாறி மாறி எல்லாத்தையும் வாங்கி மாறியாடா. அது மட்டும் வாரி மட்டும் பத்தாத. 2,500 வாங்கி பத்தாத. இவன் ஒரு ட்ரெஸ் எடுக்கலானா இந்த ஊர்ல வந்து ஒரு வீட்டு எடுத்தாங்க. தண்ணி வச்சு கொடுத்தாங்க. வாங்க பத்திரம் உள்ள ஓடினாடே அடிபட்டு செத்துட்டு போற. நாய் வயிறு போயிது. ஓடு கண்ணிலே படக்கூடாது. எங்க வச்சுவா? உன் அடிலாக்கல வச்சுவா. அடிலாக்கல வைக்க போறா? அடிலாக்கல வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். நீ அடிலாக்கல வச்சுன்னு வச்சுக்கா. இந்த லாக்கர் பிஞ்சு வைப்போம். இந்த லாக்கர் விட்டுடும். அதுக்காக பதுங்கிற பண்ணி தாள் அப்படி தருமாறி போய் இந்த பக்கம் வரமாட்டான். நம்ம அந்த பக்கமே தான் நினைக்கிறான். ஏன்னு கேள்வி அவளுக்கு காது வலி வந்துட்டு அவளுக்கு. அதனால அதுங்கிறாங்க. நான் வச்சிடறேன். ஆமா போய் போய் லாபம் குடிச்சியா? குடிச்சா தண்ணி குடிச்சு எடுத்துட்டா சாப்பிட்டு எடுத்துட்டா. என் சக்காலத்தை பண்ண. ஆமா உனக்கு கண்ணு தெரியல. கண்ணே தெரியாத இருக்கு. கண்ணு தெரியாத இருக்கு. இந்த சலந்தரமா பூ இருக்கு. இந்த
விட்டு போய் எனக்கும் இப்பொழுது பசி அதிகமா இருக்கு சாப்பிடுவதற்கு பசிக்குதா? ஆமாமா. பிஸ்கட் வேணும் சாப்பிடுறியா? ஆனந்தா அம்மா புறப்படுங்கம்மா. போதுமா கொஞ்சம் வச்சுக்கப்பா. அம்மா கொஞ்சமா சாம்பார் போட்டுக்கப்பா. ஐயோ சாம்பார் வேண்டாமா? மீன் குழம்பு ஊத்திக்கிறியா? ஐயோ அது வேண்டாமா? வடை சாப்பிடுறியா? வடையா? வடைனா 4 வடை சேர்த்து வைங்கம்மா. அப்பா அந்த பன்னிக்கறி வச்சுக்கப்பா. உடம்பு சூடு. ரசம் போட்டுக்கப்பா. ரசமா ரசம் ஊத்துங்கம்மா. பாயாசம் சாப்பிடுறியா? ஐயோ அது ஆகவே ஆகாதுமா. பால் சாப்பிடுறியா? பால் குடிக்கிறேம்மா. பா கால் ஊத்திக்கம்பா. நல்லா சாப்பிட்டியா? அருமையான உணவுடா. சூப்பரா இருக்கா? ஆமா. ஆடா எங்க அம்மா ரசத்தை நின்னு ஊத்தும் பாரு. ரசத்தா? அந்த ரசத்தை குடிக்கணுமே. எப்படி? எங்க அம்மா அப்படியே நின்னுக்கினே ஊத்தும் ரசத்தை. சல 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 சல. ரசத்தியா சத்தியமா நல்லா இருக்குமா? உப்பு கைக்கும். ஐயா நீங்க சாப்பிட்டது எப்படியா? எந்த ஒரு குறையும் இல்லையே. அருமையா இருந்தது. ஏண்டா அவர் சாப்பிட்டது நல்லா இருக்குது, நீ என்னடா உப்பு கடிக்குதுன்ற பையா? ஒருவேளை கனெக்ஷன் மாறி ஏய், என்னது அத அம்மா சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு பால் கொடுக்கும் பாரு. ஏய், ஏய். பால் அம்மா இதுக்கு பால் கொடுப்பாங்க. அங்கதான் பால் உனக்கு பால் அம்மா பால் சுண்ட வச்சு நல்லா காய வச்சு உன் மூஞ்சி ஏன்னா அந்த பாலடா நீ சாப்பிட்டு முடிச்ச உடனே அம்மா அந்த பால் சுண்ட காய்ச்சி கொடுப்பாங்க. அந்த காளை மாட்டு பாலகா காளை மாடாடா பால் கறக்குது. டேய் காலையில கறந்த மாட்டு பால். அதேதான். வடை சாட்டியா? வடை வடை. அந்த ஓட்ட வடை தானே? ஓட்ட வடையா? ஓட்ட வடையா? ஏய், ஓட்ட வடை. ஏங்க அது உளுந்த வடைங்க. உளுந்த வடை உளுந்த வடை. அது உளுந்த வடை இருக்கு. பால் குடிச்சா வா. அம்மா பால் குடிச்சதே இல்லையா? கொடுத்தாங்க. வா, நல்லா சாட்டியா? நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டாப்பியா? சூப்பரா கரப்பா நம்ம அடைய பார்த்து என்ன இவ்வளோ கேவலமா கிண்டலா பண்றீங்க? என்ன ஓட்ட வடன்றீங்க? ஓட்ட வடைன்னு சொல்லாமன்னா வடைன்னு சொல்லுவாங்க. உளுந்து வடைடா, அது மெது வடைடா. ஓ அப்படி அவர் படி வெளிநாட்டுல படிச்சவரு ஓட்டணும்னு தெரியும். வடையில சரிம்மா. அந்த மெதுவாடிங்க படிச்சிருக்க மகன் கட்சி தான் சாப்பிட்டுருப்பான். நான் கடிச்சு தான் சாப்பிட்டேன். குட்டுலாம் சாப்பிட மாட்டேன். நான் கடிச்சு தான் சாப்பிடுவேன். சரி அம்மா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. ஆமா. அதனால் எனக்கு சாப்பிட்ட உடனே உறக்க வருவது போல இருக்கிறது. நான் சென்று தூங்க போறேம்மா. இத பாருப்பா. தூக்கம் வருது. ஆனந்தா உணவு அருந்தின உடனே உறங்க கூடாது. ஆமா தூங்க கூடாது. ஏன்? குசு வரும். ஏய் கொசு கொசு. வரும். அது கொசு வந்து ஈனும். குசு வந்து ரெண்டுத்துக்கு விளக்கம் சொல்றாப்ல. விளக்குறாரு. ஒரு சாலவன் பாப்பையா இங்க விளக்குறாரு. இத பாருப்பா. உணவு அருந்தின உடனே ஏன் தெரியுமா உறங்க கூடாது? ஏமா? அது ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஓ, உணவு சாப்பிட்ட உணவு உணவினால் உடம்புக்கு ஆகாது. ஆகாது, ஜீரணிக்காது. ஆமா உடம்புக்கு ஒத்துக்காது. ஒத்துக்காது. ஏற்றுக்கொள்ளாது. ஒத்துக்காது. ஒரு வார்த்தை கூட மையா பேச மாட்டீங்க. வாயில பெனாயில ஊத்தி காலையில வந்து திரு வெளியிரு. தெரியலப்பா. இத பாருப்பா. சொல்லுங்கம்மா. ஆனந்தா பொண்ணு 3 கேள்வி கேட்கலாம் பாருங்க. 3 கேள்வியா? மூணே மூணு கேள்விதான் கேட்பேன். கேள்வி இல்லடா. கேள்வி கூட தோட்ட மாட்டேன் சொல்ல ஒண்ணு. கேள்வி கேள்வி கேள்வி. மூன்று கேள்வி கேட்டது தெரியுமா? என்னம்மா? முதல் கேள்வி, நம்முடைய அரண்மனையில் அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளி தட்டுல உணவு அருந்துவாரு. வெள்ளி தட்டில தான் சாப்பிடுவாரு. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா செத்துட்டாரு. இல்லப்பா இப்ப ஒரு வேலையா செக் பண்ணி போய்க்கிறாரு வெளியே. ஆமா ஆமா. இத பாருப்பா, அது போயிட்டு இல்ல இல்ல ஆகினால அந்த வெள்ளி தட்டுல யாரு உணவு அருந்துவாரு? அப்பா இல்லனா அம்மா அப்படி அப்பா இல்லனா
அந்த தட்டுல நான் தான் சாப்பிடணும். என்ன நான் தான் சாப்பிடுவேன். அப்போ அந்த வெள்ளி தட்டுல நான் சாப்பிடுவேமா? உங்க அப்பா சாப்பிட்ட தட்டுல அப்பா சாப்பிட்ட தட்டுல நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவேன். சாப்பிடுவோமா? நீ சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். சாப்பாடுடா. பூண்டு உள்ள நாக்கு பூச்சி போட்டுக்கிறோம் இப்பதான். முதல் கேள்வி தகுந்த பதில் சொல்லிட்டான். ஆமாமா. இரண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? என்ன நம்முடைய அரண்மனையில் குறை ஒன்று இருக்கிறது. குறவி என்றால் என்ன? குதிரை. வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார். அப்பதான் சவாரி செய்வாரு. ஆமா ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. ஆமா. செத்துட்டாரு. ஏய் ஏன்டா டேய் வாயில நல்ல வார்த்தை வரணும். அட சாட் பண்ணி போயிட்டாரா? அடடா. அப்படி விளக்கமா சொல்லுடா. சரி வெளில போயிட்டாரு. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா இல்ல. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது? அப்பா அப்பா இல்லனா அந்த குதிரை மேல ஏறி நான் தான் சவாரி செய்வேன். நான் செய்வேமா? அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நீ சவாரி செய்வ. நான் செய்வேன். நீ செய்வ. செய்வேன். சபாட்ல கண்ணு. டேய் இரண்டாவது கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லிட்டான். செய்வா. செய்வேன்டா. செய்வா. பார்வையே சரியில்லையா? பையன் எப்ப நிக்கிறான் போத்துமா? என்ன நீ ஏதோ மொட்டை என்ன செய்வேன்ற நானும் செய்வேன்னு சொல்றேன். மா குதிரை மேல ஏறி சவாரி செய்வேன். சவாரி செய்வேன். அவனை தக்க உள்ள போய் வெளிய வந்துங்க இப்போ. மூன்றாவது கேள்வி என்றால் என்ன தெரியுமா? என்னம்மா? இவ்வளவு பெரிய அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் பஞ்சன மெத்தையில படுத்துருவோம். ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா சரி அப்பா இல்ல. அந்த நேரத்துக்கு இல்ல. தற்சமயம் இல்ல. ஆமா. இந்த பஞ்சன மெத்தையில என் கூட யாரு படுத்துருவது? அப்பா பட்டன போடா மேட்ல. நான் புள்ளியாக்கி டேய். போடா டேய். இந்த சான்ஸ் எனக்கு கட்டிருக்கணும்டா. என்ன துணிய நாகி வந்துற மாதிரி வந்துடுறா பையா டேய். ஓ என்னடா புள்ளியாக்குறது? பஞ்சனமத்துல அம்மாவும் அப்பாவும் தான் ஒன்னாதான் படுப்பாங்க. அவர் இல்லைன்னா அம்மா அம்மா நீங்க தனியா தான் படுத்து விடணும். என்னடா தனியா படுத்து கிடக்கணும்? அம்மா தனியா தானே படுக்கணும். சின்ன பாட்டு ஒன்றுமே புரியல. அம்மா அப்பா இல்லைன்னா நீங்க தனியாதான் படுத்து உறங்க வேண்டும். தனியாவா படுத்து? நீங்க தனியாதான் படுத்து உறங்கணும்.